கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆற்றில் தூண்டில் போட்டு மீன்பிடிக்கச் சென்ற 3 பேர் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம். முதலில் அந்த 3 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது? மீட்பு பணிகள் இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெறும்? என்ன தகவல்? வணக்கம். கேரள மாநிலத்தில் பரவலாக கடந்த சில தினங்களாக பெய்து வருகின்ற மழை காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அதையொட்டி திருவனந்தபுரத்திலும் பெய்த மழை காரணமாக கரமனை ஆற்றிலும் அதிக அளவில் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் பேயாடு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார், மணி, அருண் ஆகிய 3 பேர் ஒரு சின்ன நாட்டு படகுகள் மீன்பிடிக்க சென்றார்கள். தூண்டில் மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென அந்த படகு இவருடைய கட்டுப்பாட்டை இழுத்துச் செல்லப்பட்டு திடீரென வெள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனால் 3 பேரும் உயிருக்கு போராடிய நிலையில் இதை கண்டு கொண்டிருந்த அப்போது மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினரையும் தொடர்பு கொண்டு தீயணைப்பு துறையினரும் பொதுமக்களும் சேர்ந்து நீண்ட நேரம் போராடி அவர்களை மீட்டுள்ளார்கள். அவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். அவர்களுக்கு உயிருக்கு அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் இவர்கள் படகு கவிழ்வதை கண்டு கொண்டிருந்ததால் இவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு தற்போது எந்த பாதிப்பும் இல்லாத நிலை என்பது காணப்படுகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.